ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஏஎல்பியோட புது வேகன்சியை பற்றி பேச போகிறோம். ஸோ மேபி எல்லாருக்குமே மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க ஏஎல்பி வேகன்சி. பை சான்ஸ் நீங்கள் இன்னும் அந்த டீட்டெயிலை பார்க்கலன்னா நான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சின்னோண்டு ஒரு நோட்டீஸ் தர ஆசைப்பட்றேன். என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரீசனிங்கும் நிறைய செட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது பிடிஎஃப் கிடைக்குமான்னு. ஸோ உங்களுக்காகவே நான் தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போகிறதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பு பிடிஎஃப் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் எல்லாமே நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் கீழே பார்ப்பேன், ஏன்னா நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஏஎல்பியோட அப்ளிகேஷன் நோட்டீஸ் வரும்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 9,970 விட்டு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்குன்னு நான் சொன்னேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம், இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல ஏஎல்பினா என்னன்னு சொன்னேன். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா நார்மலாக இப்போ வண்டி நம்ம கார் ஓட்டுறோம், அப்போ நம்ம டிரைவ் பண்ணுறோம், ரைட்? அதே மாதிரி நம்ம ட்ரெயின் ஓட்ட போகிறோம் இதில். ஸோ இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு கையில் தரப்போகிறாங்க இந்த எக்ஸாம் மூலியமாக. ஸோ நம்ம குறைஞ்சது ட்ரெயின் ஓட்ட போகிறோம், ஒரு 500-600 பேசஞ்சர்ஸ் ஓட்ட போகிறீங்க நீங்கள். ஓகே, ஸோ ஏஎல்பி பற்றி நாங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக முதல்ல ஜாயின் பண்ணப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயின் அது மாதிரி ஓட்ட தருவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் ஓட்ட தருவாங்க. ஸோ இதில் ஜாப் சொல்லப்போனால் பெஸ்ட் ஜாப் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி என்னென்னு பேசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஐ கெஸ் உங்களுக்கு லோகோ பைலட் ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேச போகிறது அப்ளிகேஷன் பற்றி. அப்ளிகேஷன் 10 April 2025 வந்துருச்சு. ஸோ வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 days ஆகிடுச்சு. ஸோ நான் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஹவர் ஏன்னா வீட்டில் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், நம்மளுக்கு லாஸ்ட் டேட் 9 May 2025. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு மாதம் இருக்குது. மீன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டல் 9,970 வேகன்சிஸ் வந்துருக்கு. ஓகேயா, ஸோ நான் இங்கே கீழே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுறேன். எத்தனை நம்ம சென்னை கீழே வேகன்சி வந்திருக்குன்னு இல்லைன்னா நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி சேனல்லையும் போட்டிருந்தேன். நீங்கள் பை சான்ஸ் பார்த்துடலாம், ஏன்னா நான் இங்கே எழுதலாத. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி ஏஜை பற்றி பேசிடணும். ஏன்னா எலிஜிபிலிட்டி தான், எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஜ் நம்மளுக்கு இங்கே 18லேருந்து 30 வயசு தந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 18லேருந்து 30 வயசுனா ஆல்மோஸ்ட் 10-12 வயசு வரைக்கும் நடு டிஃப்ரென்ஸ். ஓகேயா, ஸோ 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே. ஸோ இதில் என்னென்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் ஓபிசி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 years 5 yearsக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அது நீங்கள் பார்த்துக்கலாம். பை சான்ஸ் நீங்கள் 30 years ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது, என்கிட்ட எஸ்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க ஆன்லைன்லேயே, அப்போ தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், இதுதான் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் எப்போ 18 to 33. ஓகே, 33க்கு மேலே. ஓகே, ஸோ இதுக்கு மேலே போகலாம், இல்லைன்னா அதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். ஓகே, ஹவர் நீங்கள் ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்டி இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ கம்மிங் டு எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி தான் இன்றைக்கி மெயின் கேமு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இங்கே 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th + ITI. ஸோ இதில் 10th பசங்க அப்ளை பண்ண முடியாது, 10th + ITI உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த குரூப் டி பிரச்சனை போய்ட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரியும். மேபி அந்த கேஸை பற்றி பார்க்கலன்னு நீங்கள் நான் தனியாக ப்ளேலிஸ்ட் ஆக்கியிருக்கேன், அதில் போய் நீங்கள் குரூப் டி ஃபுல் கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்னா 10th + ITI பசங்க அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது, பை சான்ஸ் யாராவது டிப்ளமா ஹோல்டராக இருந்தீங்கன்னா, டிப்ளமானா மெக்கானிக்கல் மெக்கானிக் பிரான்ச்சில் இல்லை எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் இல்லை ஆட்டோமொபைல் பிரான்ச்சில், அது மாதிரி சில பிரான்ச்சஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அது விட்டு நான் நோட்டீஸ் கீழே விட்டுறேன். அதுலேயும் நீங்கள் அந்த இதில் நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது செகண்ட் கேட்டகரி. ஃபஸ்ட்டு 10th விட்டு + ITI, இது டிப்ளமா ஸ்பெசிஃபிக் விட்டு. அடுத்தது கிராஜுவேஷன், பிடெக் வேணும். கிராஜுவேஷனில் பிடெக் இல்லைன்னா நம்ம நார்மலாக தமிழ்நாடு பிஇன்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஓகே, ஸோ இங்கே இன்ஜினியரிங் விட்டு கேட்டகரி வேணும். ஸோ இதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒரு 4-5 பிரான்ச் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், அந்த மாதிரி பிரான்ச். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே பேச போகிறதுனா, இது நம்ம விட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். பை சான்ஸ் இப்போ மேக்ஸிமம் இதை பார்த்தவரை பல பேர் நினச்சேன் எனக்கு இது இல்லவே இல்லையே, நான் இதுக்கு பார்க்கணுன்னு. ஸோ பை சான்ஸ் நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஓகே நான் இதை அப்ளை பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுறதுக்காக ஆகலாம்,
வேணா அதை ஃபுல்லாக கேளுங்க. இல்லைன்னா நான் இங்கே ஒரு டைம் லைன் இங்கே ஃப்ளாஷ் பண்ண வைக்கிறேன். அது என்ன டைம் லைன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே லாஸ்ட் வீடியோக்கு போயிடுவீங்க. லாஸ்ட் வீடியோங்கிறேன், இந்த வீடியோ லாஸ்ட் டைமில் இங்கே போயிடுவீங்க. அதில் தான் நான் டெலிகிராம் பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த நீங்கள் பை சான்ஸ் இது எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைமுக்கு போய் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹவர் நீங்களும் லாஸ்ட்டில் போய் பார்த்துருவீங்க டெலிகிராம் என்னென்னு. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட். அடுத்தது நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் இங்கே மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்கேன். CBT 1, CBT 2, CBT 3. ஓகே, CBT 1. ஸோ CBT 1ல் மொத்தம் நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ் சேம். NTPC, குரூப் டி எல்லாமே சேம் தான் இங்கேயும். ஸோ மேத்ஸ் 20 மார்க்கு, ஜென்ரல் எபிலிட்டி 25, GS 20, அப்புறம் GK 10. ஸோ இதில் GK கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணியிருக்கேன் 10. அவர் GS கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் 20 மார்க். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் CBT 1. ஸோ இது குவாலிஃபிகேஷன் மார்க்காக இருக்கும். அது டோட்டல் 75 மார்க் விட்டு இது கட் ஆஃபும் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு கட் ஆஃபும் கேரளாவோட கட் ஆஃபும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இல்லை நீங்கள் மொத்தம் பாக்கி ஸ்டேட்ஸ் விட்டில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். அதுலேயும் நான் போட்டிருக்கேன் அது ஃபுல் டீட்டெயிலாக. இதில் ஜஸ்ட் நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ண வைக்க போகிறது கேரளாவட்டும் தமிழ்நாடு மட்டும் தான். ஓகே, ஸோ இது ரெண்டாக நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ணிக்கிறேன். பாக்கி எதுவும் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் போய் பார்த்துக்குவேன். கம்மிங் டு நெக்ஸ்ட், உங்களுக்கு அடுத்த CBT 2 சேம். இது 100 மார்க் விட்டு சேம் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆனால் இதில் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா CBT 1ல் பாதி பேரை கரைச்சிடுவாங்க, அடுத்த பாதி பேர் தான் உங்களை நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஸோ இதுவுமே சேம், உங்களுக்கு டைமிங் அதெல்லாம் சேம் தான். கம்மிங் டு நெக்ஸ்ட், உங்களுக்கு வர்றது CBT 3. ஸோ இதை CBT 3ன்னு சொல்ல மாட்டாங்க, இது CABT டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. CABT டெஸ்ட்னால் உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இதில் என்ன ட்ரேட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டட் கொஷின்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஃபார்வர்ட் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதை பற்றி பேசிட்டோம். கம்மிங் டு நெக்ஸ்ட் ஃபார் மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். நான் எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான், நீங்கள் பை சான்ஸ் செக் பண்ணால் கூட, இல்லைனா நான் என்கிட்ட குரூப்லேயோ இல்லை என் போஸ்ட்லேயோ இல்லை கம்யூனிட்டியில் கூட போடுறேன் யூடியூப் போட்டு, அதில் சிலேபஸ் நீங்கள் பார்த்துக்குவேன். இல்லை நீங்கள் கம்யூனிட்டியை கொஞ்சம் டவுன் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கிடச்சிடும் எல்லாமே. ஏன்னா சேம் NTPC சேம் சிலேபஸ் தான், வேறு எதுவுமே மாறல. ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், இப்போ நான் பேச போகிறது மெடிக்கலை பற்றி. ஸோ இங்கே மெடிக்கல் A1 கேட்டிருக்கேன். ஹவர் இங்கே பொறுப்பு உங்களுக்கு அதிகம், அதனால உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் அதிகமாக கேட்டிருக்கேன். ஸோ ஹவர் உங்களுக்கு மெடிக்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் மேபி லைட்டாக விட வாய்ப்பு இருக்குது, மெடிக்கலில் கொஞ்சம் லூஸாக விட வாய்ப்பு இருக்குது, ஆனால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், இதுதான் மெடிக்கல் விட்டு. இப்போ நம்ம சேலரியை பற்றி பேசுகிறோம். ஏன்னா நம்ம செலெக்ஷன் ஆனாலே சேலரி தான் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பேசிக் பே நம்மளுக்கு 19,900 தராங்க. ப்ளஸ் அலவுன்ஸஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 45 to 50 வந்துடும், 50,000 வந்துடும். ஸோ இது பெஸ்ட் சேலரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ரைட்டா? ஏன்னா குரூப் டியோட பெட்டர். இது உங்களுக்கு குரூப் C போஸ்ட். ஓகே, ஸோ குரூப் டியோட பெட்டர். ஸோ NTPC லெவல் தான் இதுவுமே. ஹவர் ஆனால் உங்களுக்கு ரொம்ப குவாலிஃபிகேஷன் தேவை, முக்கியம் இது. ஓகே, ஸோ நான் இங்கே கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். தமிழ்நாடு வேக்கன்சி டோட்டல் 362 வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே இது ஓகே, ஸோ கேரளாவில் 148 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, இதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதோட வேறு எதுவும் அப்டேட் ஜாஸ்தியாக இல்லை. ALPயோட வேகன்சிஸ், அப்ளிகேஷன் பெஸ்ட் அப்ளிகேஷன், ஜாப் பெட்டர். ஸோ என் ப்ராஸ்பெக்டிவில் இது பெட்டராக இல்லையா நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதை பற்றி ஃபுல்லாக. ஸோ சொல்லப்போனால் பாய்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேர்ள்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்காது, பாய்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் ஜாப் எப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் இல்லை 6-7 மணி நேரம். ஸோ இது ஒரு பெஞ்ச் ஜாப் இல்லை. பை சான்ஸ் உங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஜாப் பெஸ்ட். ஸோ எங்களுக்கு இந்த ஜாப் ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours கம்மியாக சொல்கிறேன். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு இந்த ஜாப் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் டோட்டல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் to 8 மணி நேரம் வேலை. ஸோ ஹவர் இது ஒரு டஃப் ஜாப். அதுக்கு நான் சொல்ல கேர்ள்ஸ்னால பண்ண முடியாதுன்னு. நான் கேர்ள்ஸ் ஏன் பண்ண முடியாதுன்னா அங்கே கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அளவு நல்லா இல்லை. லோக்கோ பைலட் இல்லை. என்னென்னா நீங்கள் பை சான்ஸ் லோக்கோ பைலட் நான் சொல்ல ஆசைப்படல. பை சான்ஸ் உங்களுக்கு லோக்கோ பைலட்டை பற்றி ஃபுல்லாக மீன்ஸ் அது நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பல விஷயம் தெரியும். ஹவர் எனக்கு லோக்கோ பைலட் பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பாய்ஸ்க்கு ஒரு சூட்டபிள் ஜாப் யாரெல்லாம் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்களோ ஹவர் என் பாயிண்டில் கேர்ள்ஸ்க்கு அளவு நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் பை சான்ஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணலாம் லோக்கோ பைலட் பற்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் இங்கே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கம்மிங் டு இப்போ டெலிகிராம் சேனல்ஸ். ஸோ டெலிகிராம் சேனலை
ஸோ இப்போ டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ டெலிகிராம் சேனல் என்னென்னா, இப்போ தான் நான் ஆரம்பித்தேன் டெலிகிராம் சேனல். பை சான்ஸ் உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்லேயும் சேனல் உண்டாக்கலாம்னு. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் சேனல் உண்டாக்கிட்டு யாரோ டக்குனு ஃபாலோ வேறு பண்ணீங்க. ஹவர் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் இப்போ வாட்ஸ்அப் சேனல் உண்டாக்கணும்னா நான் ஃபைல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபைல் அதில் அப்லோடே ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் அதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ், போல்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எலிஜிபிளே பண்ணுது. ஸோ ஹவர் அதில் நான் செட் ஆகலை. ஏன்னா அதில் ஃபைலே உங்களுக்கு செட் ஆகலைன்னு நான் அந்த சேனல் ஆரம்பித்ததே ஃபைல் அனுப்புறது தான். அந்த ஃபைலே அதில் லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி டெலிகிராம் ஷிஃப்ட் ஆனேன். நீங்கள் மேபி குரூப் போட்டு நீங்கள் மேபி சேனல் பார்த்துறீங்க, சேனல் கீழே அதில் மோர் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் போய் அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டெலிகிராம் மட்டும் லிங்க் காமிக்கும். ஒன்று நீங்கள் அந்த லிங்க் வழியாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் அந்த லிங்க் வச்சு நானே செக் பண்ணி ரொம்ப நேரம் ஆணுச்சு, ரொம்ப லேட் ஆனிச்சு. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு மேலே. அளவு பேஷன்ஸ்லாம் நம்மளால் வைக்க முடியாது, நம்மளே சோம்பேறி. ஹவர் ஸோ பை சான்ஸ் நீங்கள் அப்படி சேர ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ப்ரோ நான் சோம்பேறி இல்லை, நான் 10 நிமிஷம் வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் என்ன மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் லிங்க்கும் அதிலே தர்றேன். வாட்ஸ்அப் லிங்க் அமுக்குனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட வாட்ஸ்அப் சேனல் வருவீங்க. வாட்ஸ்அப் சேனலில் இன்னொரு லிங்க் இருக்குது, அதுதான் என்கிட்ட டெலிகிராம் லிங்க். ஸோ அந்த டெலிகிராம் லிங்க் வரலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. இல்லை அப்படி வேணாம்னா நான் வேணால் இங்கே ஒரு என்கிட்ட QR கோட் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் இதை போய் உங்கள்கிட்ட மேலே லைப்ரரியில் இல்லை கூகுள்லேயே போய் ஸ்கேனிங் அமுக்குறீங்கன்னா, ஸ்கேனில் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேனலில் கூட்டிகிட்டு போயிடும். இல்லைனா நெக்ஸ்ட் மெத்தட், என் சேனலை பேசாமல் மை கான்செப்ட் தமிழ்னு நீங்கள் சர்ச்சே பண்ணிடுங்க. ஒட்டி எழுதுங்க. ஸோ மை கான்செப்டையும் சேர்த்து அப்புறம் தமிழ்லையும் சேர்த்து அப்ளை பண்ணால் மேபி உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்குது. அதில் என் ஃபோட்டோ இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஒரு ரியல் சேனல். ஸோ அது நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனிமேல் இப்போ நான் ப்ராக்டிஸ் செட் ஏதாவது கொஷின் ரீசனிங் ஒரு ப்ராக்டிஸ் செட்டில் எடுத்ததுன்னா அதில் அப்லோட் பண்ண போகிறேன். அவர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த இதை அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, கொஷின்ஸு அதிலே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இந்த யூடியூப் புது அப்டேட்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ மீட் பண்ணலாம். நான் மேபி சாயந்தரக்குள்ளே இன்னொரு டாபிக் ரீசனிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டு உங்களுக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அது PDF அப்லோட் பண்ணிடுறேன் டெலிகிராமில். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.